வணக்கங்க. மகேஸ்வரி வெல்னஸ் கோச். இன்னைக்கு ஹீமோகுளோபினை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம உடம்புக்கும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை கொண்டு போறது இந்த ஹீமோகுளோபின் தாங்க. இப்ப நம்ம உடம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு ஹீமோகுளோபின் இல்லை அப்படின்னா தலைவலி வரும், தலை சுத்தல், மயக்கம், அடிக்கடி சோர்ந்து போறது, எப்பவுமே தூங்கிட்டே இருக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கிறது எல்லாமே இந்த ஹீமோகுளோபின் கம்மியாகிறதுனால தாங்க. இது எதனால கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நம்ம உடம்புல கம்மியா இருக்கும். ஸோ இதை அதிகப்படுத்துற விதமா நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம உணவுல என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. இதே நான்வெஜ்ஜா இருந்தீங்கன்னா ஆட்டோட ஈரல், ஃபிஷ்ஷு, முட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதே தானிய வகைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்க்கடலை,